பாடல் பாடுகிறதல்ல ஜெபம். கர்த்தர் செய்த நன்மைக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. கர்த்தர் நமக்கானதை செய்து முடிக்க வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். அல்லேலூயா. ஒவ்வொரு உண்மையாகவே மனந்திறந்து கர்த்தரோடு ஜெபம் பண்ணுகிறவர் எப்பொழுதும் ஒரு தைரியசாலியா இருப்பான். ஆமென் சொல்லுங்க. எப்படி இருப்பான்? தைரியசாலியா இருப்பான். உபத்திரவங்கள் வரும், பாடுகள் வரும், நிந்தைகள் வரும், அவமானங்கள் வரும். ஆனாலும் கர்த்தர் நமக்கு நம் ஜெபங்களுக்கு பதில் கொடுப்பார். ஆமென். இன்னொரு காரியத்தையும் மறந்துடக்கூடாது. தவறான ஜெபங்களுக்கு கர்த்தர் பதில் கொடுக்க மாட்டார். என்ன தவறான ஜெபம்? உதாரணத்துக்கு ஜென்சனையும் பெவனையும் எடுத்தான். அவங்க போய் ரட்சிக்கப்படாத பிள்ளைகள் ரெண்டா பார்த்துட்டு வந்து இங்க சேர்ச்சில உபவாசம் பண்ணி படியால் ஏறி வந்து தலகளான்னு ஜெபிச்சாலும் ஆண்டவர் கணக்கு எடுக்க மாட்டார். ஆமென். எடுப்பாரா? சொல்லுங்களா? எடுப்பாரா? எடுக்கவே மாட்டார். திரும்பியே பார்க்க. அது என்ன செய்ய மாட்டார்? திரும்பியே பார்க்க மாட்டேன்னு ஒருத்திய காணல. நாரி விழுகும் மோத்த காட்டிட்டு. ஆக திரும்பியே பார்க்க மாட்டார். ஏன்? தேவையில்லா விண்ணப்பங்களுக்கு எல்லாம் என்ன செய்யக்கூடாது? பதில் கொடுக்க மாட்டார் நம்ம ஆளு. அல்லேலூயா. சில ஜெபமே, ஆண்டவரே வீடு தாரும், ஆண்டவரே வீடு ஒழுகுது. ஒழுகினா என்ன? சோத்திரம் பண்ணி சத்தம் போடாம உட்காரு, அவர் தருவார். அல்லேலூயா. ஆண்டவரே அவனுக்கு நல்ல வாகனம் தாரும், ஆண்டவர் விடுறதுக்கு பைக் விடுறதுக்கு இடம் இல்லை, அதுக்குள்ள வாகனம் கேட்கிற. பேசாம இரு, ஏற்ற நேரத்தில் கத்துறதை செய்வார். ஆமென். ஆமென். ஆமா இல்லையா? ஆண்டவரே மகளுக்கு நல்ல ஒரு டாக்டரை கொண்டு வரும். மகளுக்கு ஜெபிக்க தெரியாத ஒரு டாக்டர் வந்து அவனை நாசமாய் குடும்பத்தை நாசமாய். ஒழுங்கா முதல் ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே பரிசுத்தமாய் வாழ என் குடும்பத்துக்கு உதவி செய்யுங்க. ஜெபம் இதுதான். ஆண்டவரே உண்மை உள்ளவனாய் வாழ எங்கள் குடும்பத்தை காத்து கொள்ளுங்க. ஆமென் சொல்லுங்க. ஆண்டவரே நாங்கள் வார்த்தையில வளர எங்களுக்கு பலன் தாருங்க. இதுதான் ஜெபம். அல்லேலூயா. ஆண்டவரே 31ஆம் தேதி நல்ல உடுப்பு இல்ல. நீ ஒழுங்கா ஜெபிச்சா உனக்கு வேண்டியதை கர்த்தர் தருவார். அல்லேலூயா. எங்களோட விட்டையும் கம்ப்ளைண்ட் உடுப்பு கிடைக்கும் சத்தப்படா ஜெபியும் கோடி எல்லாருக்கும் கணக்கு கிடைச்சது. அல்லேலூயா. ஏதோ போறன்னு தெரியாத தடுமாட்டம், அது வேற பிரச்சனை. ஆனா நம்ம கடன் அதை செய்து வேணும்ன்றது அது ஒரு பிரச்சனை இருக்கு. ஆகையினால எதை ஜெபிக்கணும், எப்படி ஜெபிக்கணும்ன்றதை கேட்டு பழகுங்கள். ஆமென். நீ தவறான வியாபாரம் செய்து கர்த்தாவை உதவி செய்யணும், உன்னை தூக்கி வீசிடுவார். மரியாதையா இருக்கணும், ஒழுங்கான வியாபாரம் பண்ணணும். நேர்மையா நடக்கிறவனுக்கு கர்த்தர் அனுகூலமா இருந்தவனை ஆசீர்வதிக்கிற தேவன். அல்லேலூயா. ஒன்று ஜெபத்துக்கு ஜெபங்களை கர்த்தர் கேட்கிறார். அதோட மறந்துறாங்க, தவறான ஜெபங்களுக்கு கர்த்தர் பதில் கொடுக்கிறது இல்லை. விளங்குதா? புரியுதா? கவனமா இருக்கணும். இப்ப சில மக்களுக்கு அனுத ஜனாதிபதியை பிடிக்கல. என்ன சொல்றான்? ஆண்டவரே அனுதை எடும், அப்புறம் படுத்தும், அவன் எல்லாம் ஆண்டவர் அப்புறப்படுத்திடுவார். ஒழுங்கா சேவை ஜனாதிபதி ஆசீர்வாதத்தை ஜபிக்க பழகும். ஆமென். வீட்டை திட்டாதீங்க, இருக்கிற வீட்டுக்கு சோத்திரம் சொல்லி நல்லா இருக்க பாருங்க. அல்லேலூயா. ஒரே சண்டை போடாதீங்க. ஒரே சண்டை போட்டுட்டு ஜபிக்க அல்லேலூயா 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 சோத்திரம் சோத்திரம் ஆத்திர மாதிரி சோத்திரம் சொல்றேன். ஒழுங்கா இருக்கணும். கர்த்தருடைய பிள்ளை ஜபிக்கிறவன் அமைதிக்குரிய அமைதியானவனாய் இருப்பான். ஆமென். நீதிமொழி 1:32 பார்க்காம சொல்லு. எனக்கு செவி கொடுக்கிறவன் ஸ்டார்ட் பண்ணாதான் சிலது வேலை செய்யும். எனக்கு செவி கொடுக்கிறவன் அவனோ அவன் விக்கிரமன்றி வாசம் பண்ணி ஆபத்திற்கு பயப்படாமல் அமைதியா இருப்பான். அல்லேலூயா. அந்த பூனை மாதிரி நாம கவனமா கர்த்தருக்கு முன்பாய் தைரியசாலிகளாய் நிற்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். ஆமென். அழுதது போதும், கண்ணீரோடு ஜெபிக்கிற தப்பு கிடையாது. ஆனா எடுத்ததுக்கெல்லாம் அழுதன் இருக்காதீங்க. ஒழுங்கா இருந்தா கர்த்தர் ஒழுங்கா எல்லாம் செய்வோம். ஆமென். அடுத்ததாக நாங்கள் பார்க்கிறோம் இந்த வசனத்துல, அவசரப்பட்டு ஆண்டவரை கொண்டு வரும் என்றெல்லாம் கேட்கலாம். எப்படி ஜெபிக்கணும்? உமக்கு சித்தமா இருங்க. ஆளே கெத்செமனேல போய் வேறு ரத்தம் புளியாகும், ரத்தத்தின் துளியா விழ ஜெபம் பண்ண. 2 ஜெபம் பண்ண. என் சித்தப்படி அல்ல இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் உம்முடைய சித்தத்தின்படியா. இன்னைக்கு எத்தனை பேர் நாங்க ஜெபிக்கிறோம், ஆண்டவர் உமக்கு சித்தமா இருந்ததை தாருமன். நம்ம அப்படி இல்லை. கொரோனா வேலைக்காரமா, ஆண்டவரே எனக்கு வேலை போயிடுச்சு, நல்ல ஒரு வேலை தான் இல்ல நடக்கிறது தூக்கி அடிச்சுட்டு கவனம். சேட்டத்தனம் பண்ணக்கூடாது, ஒழுங்கா ஜெபம் பண்ணப்படாது. கர்த்தாவே ஏன் இது நடந்த கேள்விகளுக்கு மனம் திரும்ப வேண்டிய பகுதியில் மனம் திரும்ப. ஆமென். ஆமா இல்லையா? கர்த்தர் சொல்ற வசனத்தின்படி நடந்தா நாங்க எதுக்கும் மயப்பட வேண்டிய அவசியம். ஆண்டவர் போஷிப்பார்.
ஆரம்பங்களை ஒதுக்கலாம்.